ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே போலண்டில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நான் இன்றைக்கி எங்கே போக போகிறேன்னா வந்து கிறிஸ்மஸ்க்காக ஸ்பெஷலாக டெக்கரேட் பண்ண பஸ்ஸு, ட்ராமு, மெட்ரோ அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து உங்கள் ஃபுல் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோன்னா வந்து மெட்ரோவை தாங்க பார்க்க போகிறோம். டெக்கரேட் பண்ண மெட்ரோவை போய் பார்க்கலாம். இந்த மெட்ரோ வந்து M1 லைனில் தான் வரும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் M1 லைனில் போயிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம். ஆனால் அந்த டெக்கரேட் பண்ண மெட்ரோ வந்து வரவே இல்லை. நாங்கள் சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே அப்புறம் வந்து வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தா ஒரு வாரம் இங்கே, ஒரு வாரம் M2 லைனில் போடுவாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் M2 லைனில் எதர்ச்சியாக போய் வெயிட் பண்ணோம். பார்த்தா செகண்ட் மெட்ரோவே வந்து இந்த டெக்கரேட்டிவ் மெட்ரோ வந்துடுச்சு. இதுதாங்க அது. எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளேயுமே வந்து கீழே ஃபுல்லாக ஃப்ளோரிங் ஃபுல்லாமே அந்த லைட் டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு பிடிக்கிற கம்பியில் கூட வந்து ஸ்டாராக போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணி லைட்டிங்ஸ்லாம் போட்டு அப்படியே ஒரே என்ன சொல்கிறது, கிறிஸ்மஸ் மூட் ஆன் ஆன மாதிரி இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் கேள்விப்படுறேன். கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே வந்து மாற்றி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த ஒரு வழியாக நாங்கள் வந்து இறங்கியாச்சு. இன்றைக்கி பார்க்க முடியுமா பார்க்க முடியாதான்னு ஒரே தாட்டில் இருந்தேன். பட் ஒரு வழியாக பார்த்தாச்சு. ஒரு வாரம் வந்து M1 லைனில், ஒரு வாரம் M2 லைனில் இருக்குமா. நீங்கள் சப்போஸ் M1 லைனில் இல்லைனா M2 லைனில் செக் பண்ணி பாருங்கள். போலண்ட்லேருந்து யாராவது பார்க்குறீங்களா, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து லைட் செட்டிங்ஸ் போட்டு ஒரு மெட்ரோவே வந்து மாற்றிருக்காங்க கிறிஸ்மஸ்க்காக. சூப்பரான ஒரு விஷயம் இல்லை. இப்போ வந்து கிறிஸ்மஸ் மெட்ரோ வந்து கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. கொஞ்ச நேரம் அன்றைக்கின்னு பார்த்து நாங்கள் போன அன்றைக்கி தான் வந்து ஷிஃப்ட்டு மாறினாங்க டிரைவரு. அதனால் வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த மெட்ரோ அங்கே தான் இருந்தது. பார்க்கவே க்யூட்டாக இருந்தது. இங்கே பாருங்கள், வார்சாவான்னு போட்டு கிறிஸ்மஸ் ட்ரீலாம் போட்டு அழகாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. கிறிஸ்மஸ் தீமில் ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ரொம்ப நேரமாக M1ல் வெயிட் பண்ணி பார்க்கவே முடியாதுன்னு நினச்சிட்டோம். எதர்ச்சியாக தான் வந்து நாங்கள் M2க்கு வந்தோம். வந்து ஒரு 2 ட்ரெயின் தான் போச்சு. பார்த்தா அதுக்குள்ளே வந்து இந்த டெக்கரேட்டட் ட்ரெயின் வந்துடுச்சு. செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ட்ராம் தான் பார்க்க போகிறோம். ட்ராம் வந்து எங்களுக்கு நாங்கள் ஜஸ்ட்டு வந்து வெளியில் போயிட்டு வரும்போதே வந்து இந்த ட்ராமை பார்த்துட்டோம். ட்ராமில் வந்து நாங்கள் 2 பார்த்தோம். இது வந்து 10 ட்ராமு, இது வந்து ரோண்டோ டசின்ஸ்க்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த வழியாக போகிற ட்ராமு. அதே மாதிரி தாங்க மெட்ரோ இருந்த மாதிரி தான் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வார்சாவான்னு போட்டு மேலெல்லாம் லைட்டிங்ஸ் போட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஃபுல்லாமே கிறிஸ்மஸ் தீமில் ரெடி பண்ணியிருந்தாங்க. வார்சாவா அந்த கேபிட்டலோட நேம் போட்டிருந்தாங்க. க்யூட்டாக இருந்தது ட்ராமு. இது ஒரு ட்ராம் பார்த்தேன். இன்னொரு ட்ராம் எங்கே பார்த்தேன்னா வந்து அதே தான் ரோண்டோ டசின்ஸ்கியூவாண்ட தான் ஒக்கோபோவான்னு ஒரு ஸ்டாப் இருக்குது. அங்கே வந்து 24 ட்ராம் பார்த்தேன். அங்கேயுமே வந்து நான் எதர்ச்சியாக தான் பார்த்தேன். மெட்ரோக்கு வந்து நான் கண்டிப்பாக போய் மெட்ரோ பார்க்கணுன்னு சொல்லிட்டு அது ஒன்று தான் இருக்குதுன்னு நினச்சேன் நான். ட்ராமு, பஸ்ஸு எல்லாமே டெக்கரேட் பண்ணி விட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. மெட்ரோ தான் வந்து M1 லைனில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்க்க தான் நான் வந்து அதுக்காகவே போனேன். இதெல்லாம் வந்து நான் எதர்ச்சியாக போய் நிற்கும் போதே வந்து பார்த்துட்டேன். இது பாருங்கள், 24 ட்ராமு. இது வந்து ஒக்கோபோவா வழியாக ரோண்டோ டசின்ஸ்கியூ போகிற ட்ராமு. இதுவுமே பாருங்கள், இது வந்து பகல் டைமில் பார்த்தேன். செம சூப்பராக இருந்தது பார்க்கும்போது. அப்போ நைட் டைமில் பார்த்தா இன்னும் லைட்டிங்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. பகல் டைம் பார்க்கும்போது அந்த பெயிண்டிங்ஸ்லாம் வந்து அவ்வளோ அழகாக, எப்படி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இது ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ பற்றின வீடியோ போட்டிருக்கேன். அதில் தான் வந்து அப்போ போகும்போது தான் இந்த ட்ராமை பார்த்தேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற கிறிஸ்மஸ் ரிலேட்டட் வீடியோவில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உள்ளேயுமே அதே மாதிரி கம்பியில் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ரிப்பன் மாதிரி சுற்றுறது, ஸ்டாராக ஒட்டியிருந்தாங்க. அந்த மாதிரி க்யூட்டாக இருந்தது. உள்ளேயும் ஒரு வழியாக அந்த ஸ்டாப்லேயும் இறங்கிட்டு இந்த கிறிஸ்மஸ் ட்ராமுக்கு பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. 2 ட்ராம் பார்த்தேங்க. ஒன்று வந்து 10, இன்னொன்று வந்து 24. ரெண்டுமே வந்து ரோண்டோ டசின்ஸ்கியூ வழியாக தான் கிராஸ் ஆகுது. பட் இந்த ட்ராம் வந்து எப்போ கரெக்டாக வரும்னு நம்மளுக்கு தெரியாது. எதாச்சியாக நம்ம பார்த்தா உண்டு. ஏன்னா ஒரு ட்ராம் தான் விட்டுருக்காங்க. 24ல் ஒரு ட்ராம் தான் இருக்கும். இந்த ஒரு 24 மாதிரியே நிறைய ட்ராம் இருக்கும். இந்த 24 எப்போ வரும்னு தெரியாதுல்ல. நான் ட்ராம் 2மே வந்து எதர்ச்சியாக தான் பார்த்தேன். அதுவே செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. இதுக்காக எதுவுமே பிளான் பண்ணி நான் பார்க்கணும் அப்படின்லாம் நான் பிளான் பண்ணலை. சடனாக வெளியில் போயிட்டு வரும்போது இந்த ட்ராமை பார்த்தேன். எனக்கு இதெல்லாம் வந்து போலண்டில் ரொம்ப புதுசாக இருக்குது. கிறிஸ்மஸ்க்காக இப்படிலாம் ஹோல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே வந்து மாற்றுவாங்களா அப்படின்ட்டு இருந்தது. ஆனால் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக செலிப்ரேஷன் மூட் ஆன் ஆன மாதிரியே இருந்தது. அந்த ட்ராமில் ஒரு பெயிண்ட் கூட தெரியாத மாதிரி ஃபுல்லாக ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி சூப்பராக அந்த கிறிஸ்மஸ் தீம்லேயே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பஸ்ஸு வந்து ஓல்ட் டவுன் போகிற வழியில் இருந்தது. அதுவுமே நான் நைட் டைமில் பார்த்தேன். என்னால் வீடியோ எடுக்க முடியல. சப்போஸ் நான் இன்னொரு வாட்டியும் வந்து பஸ்ஸை நான் பார்த்தேன்னா வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி போலண்டை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குமா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க.
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you soon.